அல்லேலூயா. இப்ப கர்த்தர் யாவரோடு பேசுகிறார்? விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். அப்ப நீங்க கேட்கணும், என்னோடு பேசுங்க, எனக்கு விஷன்ஸை கொடுங்க, தரிசனத்தை கொடுங்க, உங்க வார்த்தை எனக்கு கொடுங்க, என்னை எதற்காக தெரிந்து கொண்டு, எதற்காக என்னை அழைச்சிங்க, எதற்காக என்னை வேறு பிரிச்சிங்க, என்னோடு பேசுங்கன்னு நீங்க கேட்கும்போது கர்த்தர் வார்த்தையினாலே கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அது உங்களோடு முடிந்து விடாது, அது உங்களோட முடிந்து விடாது. அது உங்கள் தலைமுறைகளை தொடுகிற வார்த்தையாக இருக்கும். அல்லேலூயா. உங்க தலைமுறைக்கு அந்த வார்த்தைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு இதுவா போயிடாது, ஏதோ ஒரு யதார்த்தமா போயிடாது. அந்த வார்த்தை உங்களோடு அல்ல, அது அன்றோடு அல்ல, உங்கள் ஆயுசு நாட்கள் முழுவதும் அல்ல, உங்கள் தலைமுறை, உங்கள் வம்சம், உங்கள் சந்ததி, உங்கள் சந்தானம் முழுவதுமாய் அது கடந்து போகிறதாக இருக்கும். அல்லேலூயா. ஆமா, இன்னும் நிறைய பேசியிருப்பார், அதெல்லாம் நான் என்ன பண்ண முடியல, உங்களுக்கு சொல்ல முடியல. ரொம்ப அழுத்தமா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு பண்ணினவர் ஈசாக்குக்கு ஒரு இடத்துல, ஈசாக்கு மூலியமா யாருக்கு வாக்கு பண்றாருன்னா யாக்கோபுக்கு வாக்கு பண்றாரு. வாங்களேன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வாங்க, ஆதியாகமம் 27 29 படிக்கலாமே. ஜாதிகள் உன்னை வணங்கும் கடவர்கள், உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். கவனிச்சு பாத்தீங்களா எப்படி பாஸ் ஆயிருக்கு பாருங்க. அங்கிருந்து ஈசாக்கு இடத்துல வந்து, ஈசாக்கு இடத்துல யார்கிட்ட போகுது? யாக்கோபிட்ட போகுது. இப்போ தகப்பனே என்ன பண்றாரு? மறுபடியும் அவனை சபிக்க முடியாது, ஏன்னா அவன் ஏமாத்தி இருக்கிறான். ஆனா என்ன பண்ண முடியல? சபிக்க முடியல. அல்லேலூயா. பாருங்க, தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் தலைமுறைகளிலிருந்து வம்சத்திற்குள்ளே பாய்ந்து போகிறது. அல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற தேவ திட்டம், அது உங்களோட முடிஞ்சிடாது. அதுக்கு தான் ஏன் நான் உங்களை சொல்றேன்னா, உங்கள் பிள்ளைகளை கவனத்தோடு வளர்த்து விடுங்கள், உங்கள் அடுத்த தலைமுறையை கர்த்தருக்குள்ள வளர்த்துடுங்கன்னு சொல்ற காரணம் என்னன்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அது முடிந்து விடாது. அது உங்கள் தலைமுறையை தொடரும், உங்கள் வம்சத்தை தொடரும், உங்கள் சந்ததியை தொடரும். அல்லேலூயா. ஆமா, எனக்கு நான் எங்க ஃபேமிலியை நாங்கள் அனுபவிச்சு நான் சொல்றேன். அல்லேலூயா. எங்க ஃபேமிலியில பெனையா 2வது படிக்கும் போதே அவன் இப்படி போறான், பெனையா இப்படி போறான், அங்க பிசாசு கத்துது, அங்க வராதுன்னு. அவன் பிசாசு ஓட்டலாம் வரல, அவன் வரா, பிசாசு அங்க கத்துது. 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இப்படி போறான். எனக்கு தெரியும் என் மேல இருக்கிற அபிஷேகம் அங்க இருக்குது. அல்லேலூயா. அதே போல் நான் சிலருக்குள்ளே நான் அவசரத்துக்கு மேக்ஸிமம் பாஸ்டர்மா கை வச்சு என்ன பண்ணுவோம், சில பேர் கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். அதை மீறி யாருக்காவது ஒருத்தருக்கு நான் கை வச்சு ஜெபம் பண்ணுனா அந்த வரம் அவங்களுக்குள்ளே வேலை செய்த பார்க்குறேன், வேலை செய்கிறது. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அந்த வேலை செய்யுது. அல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களோட அல்ல, உங்கள் தலைமுறை ஊடுருவி பாய்கிறது. உங்கள் தலைமுறையில் அந்த அபிஷேகம் வேலை செய்கிறது, அந்த வாக்கு தத்தம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதனாலதான் சொல்றேன், நீங்க உங்களை மட்டும் இல்ல, உங்கள் தலைமுறையையும் சேர்த்து என்ன பண்ணுங்க, சேர்த்து நீங்க கவனியுங்கள். உங்கள் குடும்பத்தோடு கூட ஏன் ஆராதனைக்கு வர சொல்றோம்? உங்கள் குடும்பம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்.